வருகின்ற தீபாவளி பண்டிகையொட்டி சேலம் மாவட்டத்தில் இனிப்பு மற்றும் கார வகைகளை தயாரிக்கின்ற உணவு நிறுவனம் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு சட்ட விதிகளை பின்பற்றி பாதுகாப்பான உணவை தயாரிப்பது எவ்வாறு என்பதை விளக்குவதற்கான விழிப்புணர்வு கூட்டம் தற்போது நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள் தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். உணவு பாதுகாப்பு சட்டம் படி உணவு தயாரிப்பது தற்காலிகமாக உணவு வழங்குவது அந்த இடங்களிலே உணவு தயாரிப்பதற்கு உணவு பாதுகாப்புத்துறையுடைய உரிமம் அல்லது பதிவு பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறு உரிமம் அல்லது பதிவு இல்லாத செயல்படக்கூடிய தற்காலிக மண்டபங்கள் மற்றும் தற்காலிக இடங்களில் உணவு பாதுகாப்பு உரிமம் மற்றும் பதிவு இல்லாமல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அனைத்து உணவை கையாளுவர்களும் டைபாய்டு என்ற வியாதியை தடுக்கின்ற வகையில் அனைவருக்கும் தடுப்பூசி போட வேண்டும் மற்றும் மருத்துவ சான்றிதழ் அனைவருக்கும் பெற்றிருக்க வேண்டும். இது அனைத்தையும் விட உணவு பாதுகாப்பு மேலாண்மை சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அதாவது ஃபாஸ்டாக் ஃபுட் சேஃப்டி சூப்பர்வைசர் என்ற சான்றிதழ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தங்களது உணவு வணிக நிறுவனத்தை எவ்வாறு சுகாதாரமான முறையில் பயன்படுத்துவது எவ்வாறு, திடக்கழிவுகளை எவ்வாறு அப்புறப்படுத்துவது என்பது போன்ற பல விஷயங்கள் உணவு பாதுகாப்பு துறை மூலமாக உணவு வணிகர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. கலப்படம் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வண்ணங்கள் இது பண்ணுறாங்க சொன்னாங்க, மக்களுக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா இது மாதிரியான கலப்படங்கள் இருக்கு. உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக கலப்படங்கள் சொல்லி சிம்பிளாக அப்படி சொல்லிட முடியாது. இன்றைக்கு உணவு பாதுகாப்புத்துறை தொடங்கிய முன்பு கலப்படம் என்ற வார்த்தையே இல்லை. தரம் குறைவு என்றுமானால் எடுத்துக்கிறோம். கலப்படம் என்ற ஒரு இதே இப்போ இல்லை. உணவு பாதுகாப்புத்துறை பொறுத்தளவுக்கு இந்த துறை செயல்பட தொடங்கிய நாள் முதல் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லேபிளிங் நிறைய முதலெல்லாம் பாக்கெட்ஸ் வரும், லேபிளே இருக்காது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாத்துலேயுமே லேபிள் இருக்குது, ப்ராப்பராக டேட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் நுகர்வோரும் சரி பொதுமக்களும் சரி இதை சரியாக இந்த துறையை பயன்படுத்த தொடங்கிவிட்டது என்பது ஒரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கலப்படம் என்று சொல்வதுன்றது இன்றைக்கு ஒரு தவறான சொல்ல. தரம் குறைவு என்று எடுத்துக்கிறோம். இப்போ பால்லே இருக்குது, பாலில் தண்ணி கலக்குறாங்க அப்படின்னா அதை கலப்படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க கலப்படம் அப்படின்னு. இன்றைக்கு அது தரம் குறைவு. பாலில் தண்ணி கலக்கும், வீட்லேயும் தண்ணி கலக்கும், தரம் குறைவு. ஆக அந்த தரக்குறைவான விஷயங்களை செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு உணவு வணிகருக்கும் நம்முடைய கள ஆய்வின் போதும் சரி, இந்த மாதிரி மீட்டிங்கின் போதும் சரி தெளிவுபடுத்திருக்கிறோம், அறிவுரை வழங்கியிருக்கிறோம். எல்லாத்தையும் விட இதை உறுதிப்படுத்துவதற்காக உணவு மாதிரிகளும் நாங்கள் எடுத்து அதன்படி அது தரக்குறைவாக வந்தால் இமீடியட்டாக அந்த உணவு வணிக நிறுவனத்தினுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டு அபராத தொகையும் இருக்கிறோம். அந்த நிலைமைகள்லாம் சேர்க்கிறதுனால என்ன மாதிரியான அந்த நோய் தொற்றோ இல்லை என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் மக்களுக்கு ஏற்படுது? குறிப்பாக அந்த எண்ணெய்கள் பயன்படுத்துறதெல்லாம் சொன்னீங்க. அதனால இந்த பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான அந்த பாதிப்பு, வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அதை மட்டும் விழிப்புணர்வு இல்லை. சாதாரணமாகவே நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் லெஸ் சால்ட்டு, லெஸ் சுகர், லெஸ் ஃபேட், லெஸ் ஆயில், இதான் நம்ம சாதாரணமாகவே நம்ம சொல்கிறது. இவற்றை அறவே தவிர்க்க இயலாது, பட் குறைத்து கொள்ள வேண்டும். அதுதான் சப்ஜெக்ட். உப்பே இல்லாமல் சாப்பிட்டா உப்பு இல்லாமல் பண்ணுறோம், குப்பையில் இருக்கும். ஆயிலே இல்லாமல் ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட முடியாது. பட் ஆயில் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் நம்ம கம்மியாக எடுத்துக்கணும். அதுதான் லெஸ் சால்ட்டு, லெஸ் சுகர், லெஸ் ஃபேட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுமக்கள் அதிக கொழுப்புள்ள, அதிக நிறமுள்ள, அதிக சர்க்கரை உள்ள உணவுகளை முடிந்தவரை தவிர்க்க உணவு பாதுகாப்பு தவிர்க்கல. அந்த மாதிரியான உணவு சாப்பிட்டா என்ன மாதிரியான உபாதைகள், என்ன மாதிரியான நோய் தொற்றுக்கு ஆளாக முடியும், என்னென்ன பாதிப்புகள் இருக்கு?
இல்லை, சாதாரணமாக நமக்கு வந்து நோய் தொற்று என்று சொல்ல இயலாது. அதாவது வந்து அந்த அதிக கொழுப்புள்ள உப்பு அதிகம் உள்ளது சேர்க்கின்ற பொழுது நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ், ஒபிசிட்டி இது மாதிரியான இது வரதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆயிலி ஃபுட்டு, ஃபேட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது இதய சம்மந்தப்பட்ட குழந்தை இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு கெமிக்கல் சேர்க்கறதுனால புற்றுநோய் இந்த மாதிரி. ஆமாம், அது வயிற்றில் அலர்ஜி வரும், கண்டிப்பாக அலர்ஜி வரும், கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், அது வந்து புற்று ஈவன் கேன்சர் கூட வரலாம். அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அது மாதிரியான விஷயங்கள் நம்ம சேலத்தில் அப்படி இதில் வராது. தீபாவளி பண்டிகைனாலே அதிகமாக இந்த இனிப்பு காரங்கள் அதிகமாக மக்கள் வாங்குவாங்க. அப்போ இப்போ இந்த தரக்குறைவான பொருட்கள் வந்து விற்பனை செஞ்சால் இதே மாதிரி நடவடிக்கை எடுப்போம். தவிர்த்து பொதுமக்கள் எப்படி பொருட்களை பார்த்து வாங்கணும்? இப்போ நம்ம இந்த நிறம் சேர்க்கிறது அதிகமான பொதுமக்கள் இந்த பொருள் வாங்குறது அப்படின்னா லேபிள் பாக்கெட்ஸ்னால் லேபிள் ப்ராப்பராக இருக்கா, முதல்ல தயாரிப்பாளருடைய முகவரி இருக்கா, உணவு பாதுகாப்பு உரிமம் என்று இருக்கா, என்னைக்கு இது வந்து இது பேக் பண்ணுது, எத்தனை நாள் ஷெல்ஃப் லைஃப் உள்ளது, இது வந்து அதுதான் நம்ம வந்து பொதுமக்கள் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளோதான். இதை பார்த்துட்டு வாங்கினாலே வந்து 100% வந்து போலியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். இதே மாதிரி போலியான விற்பனை செய்கிற இடத்துல வந்து விற்பனை செஞ்சால் இதே மாதிரி நடவடிக்கை எடுப்போம். கண்டிப்பாங்க. போலியாக விற்பனை போலியாக இல்லை, அதாவது உரிமம் இல்லாமல் பதிவு இல்லாமல் விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், உணவு வணிகம் நிறுத்தப்படும்.